ஐயோ, என்னப்பா இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? தங்கச்சி கொடுத்தான உடனே கைய பாசத்தில் நீட்டிட்டீங்களோ? அதான் பாசத்துல போலீஸ் வீட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிக்கணும் அளவா. புத்தி இருந்தா யோசிப்ப, அதான் உனக்கு கிடையாது. அப்படியே தங்கச்சி பாசத்துல மெல்ட் ஆகிட்டீங்களோ? வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் போடு போடுன்னு போடுது. ஆனா இன்னைக்கு பாரு, எனக்கு உச்சந்தலையில ஐஸ் வச்சது மாதிரி ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கு. சீனி சர்க்கரைன்னு சீட்ல எழுதுனா இனிக்குமா? அதே மாதிரி தான். நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குங்கிறத கேட்கறத விட நேர்ல வந்து பார்த்தா மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதான்டா நான் வந்தேன். இந்த சிவசாமி கிட்ட வச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு இப்ப புரியுதா? வளவா, என்னுடைய திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணு. எப்படி, நல்லா இருக்கா? உன்னை ஜெயிலு கம்பிக்கு அந்த பக்கம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதையும் பார்த்துருவேன். அப்போ மனசுக்கு குழு குழுன்னு இதமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டிக்காரிக்கு அண்ணனா போயிட்டேல்ல, அதனால உன்னை போனா போதுன்னு மன்னிச்சு வெளியே விட்டலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, இந்த கால் இருக்குல்ல, காலு இதுல விழுந்து கும்பிட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் உன்னை மன்னிச்சிடுறேன், கேஸே இல்லாம பண்ணிடுறேன். அட, என்ன யோசிக்கிற? இங்க யாருமே இல்ல, இன்ஸ்பெக்டர் கூட வெளியே போயிட்டாரு. டக்குன்னு விழுந்து கும்பிட்டுரு. அப்புறம் தேவையில்லாம போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு எதுக்கு? இந்த பாரு, தீபாவளி பொங்கலுக்கு கூட இப்படி ஒரு ஆஃபர் எவனும் கொடுக்க மாட்டான். நான் உனக்கு கொடுத்துருக்கேன், யோசிக்காம பயன்படுத்திக்க. மச்சான், என்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் என் காலில் விழக்கூடாது, அது தப்புன்னு சொல்றவன். தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இப்பவும் உனக்கு அந்த புத்தி வரலையே. இவ்வளவு பட்டம் இன்னும் நீ தெரிந்தல இல்ல? மச்சா 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 மச்சா, என்ன ஆச்சு? நீ வாய் சவடெல்லாம் விடுற, சவால்லாம் விடுற. இவரு போலீஸ் ஸ்டேஷன்னா 10 பேர் வருவாங்க போவாங்க. அதுவும் ஒன்ன மாதிரி மொள்ள மாதிரி முடிச்சு வைக்கீங்கெல்லாம் சர்வ சாதாரணமா வந்துட்டு போவாங்க. ஜெயிலையும் அப்படிதான், உள்ள இருக்கவன் வெளியே இருப்பான், வெளியே இருக்கவன் உள்ள இருப்பான். இது மாறி மாறி நடக்கும். என்ன உன் தயவால நான் போலீஸ் ஸ்டேஷனை ஒரு தடவை பார்த்துட்டேன், அதே மாதிரி ஜெயிலையும் பார்த்துட்டு போறேன். என்ன கெட்டு போச்சு இப்போ? மச்சான், இது ஒன்னும் கொலை கேஸ் இல்ல, நீ யா ஜோடிச்சுக்கிட்ட பொய் கேஸ். நாளைக்கு சனிக்கிழமை, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு போன ஜாமீன்ல விட்டுற போறாங்க. இதுக்குள்ள கையில விடுறியா காலில் விடுறியான்னு கடந்து அலற. ஏய், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் உள்ள ஜாலியா இருக்குன்னு நினைக்காத. உட்காந்து கழித்தீங்கன்னு களி. களிதானே மச்சான், ரொம்ப பிடிச்ச விஷயம். உட்காந்து தின்னுட்டு போறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே பொட்டனிலேயே 2 வைக்கணும்னு தோணுது. என்ன பண்றது, மச்சானா போய் தொலைஞ்சிட்டியே, அதனால உன்னை நான் மன்னிச்சு விட்டுறேன். மன்னிச்சு விட்டுறேன் மச்சான். அதுக்காக நீ என் காலெல்லாம் விழ வேணாம். நான் எப்பயும் சொல்றதுதான், யாரும் யார் காலையும் எதுக்காகவும் உழக்கூடாதுன்னு நினைக்கிறவன். புரியுதா? உனக்கு நல்லாவே புரியும். எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, பொய்யா கேஸ் எல்லாம் போட தெரியுது, அப்புறம் இது புரியாமையே இருக்கும். இப்படி எல்லாம் திமிரா பேசுனதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிற. உனக்கு போய் நல்லது செய்யணும்னு நினைச்சேன் பாரு. சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். 6 மாசமோ 1 வருஷமோ உன்னை ஜெயில தள்ளாம விட மாட்டேன். அப்படி அமைச்சா, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க. எப்பவும் நான் சொல்லுவேன் இல்ல, அதை ஒரே ஒரு தடவை சொல்லிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. உனக்கு ஜெயில காட்டுறேன்டா, முழுசா காட்டுறேன். களி திங்கன்னு உன் நெத்தியில எழுதி இருக்கு, அதை மாத்த முடியாது. மாத்த முடியாதுடா.